வணக்கம் அண்ட் வெல்கம். தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. நிகழ்ந்து வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி சுரண்டைக்கு கிழக்க ரெட்டியார்பட்டி தார் ரோட்டு மேலே லோ ப்ரைஸில் கிணறு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு 13 ஏக்கர் ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே ரொம்ப லோ ப்ரைஸில் கேட்டவங்களுக்கு ஒரு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. மொத்தம் 13 ஏக்கர் பிரித்தே வாங்கிக்கலாம். நீங்கள் எத்தனை ஏக்கர் தேவையோ அத்தனை பிரித்து வாங்கிக்கலாம். ரோட்டு மேலே இருக்குது. ஒரு 250 அடி ரோடு ஃப்ரண்டேஜோட தார் ரோட்டு மேலே பஸ் ரூட்டு மேலே இருக்குது. இருக்கலே கம்மியான ரேட்டில். பக்கத்து தோட்டத்தை பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. நல்ல வேலை பார்த்து சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை ஒட்டி உள்ள இடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் சேல்ஸுக்கு. வேலிக்கு அந்த பக்கம் வேற ஆள், வேலைக்கு இந்த பக்கம் நாம் பார்க்க போகிற இடம். பக்கத்தில் தான் பார்த்தாலே தெரியும். நல்லா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு ரோட்டு மேலே இருக்குது, தார் ரோட்டு மேலே இருக்குது. நெல்லே விதைச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஏரியாவில் ஒரு சூப்பரான இடம், லோ ப்ரைஸ் இடம். பக்கத்து இடம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்த எடுத்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி, இல்லை விவசாயம் பண்ணனாலும் சரி, இல்லை ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல இடம் மெயின் ரோட்டில் இருக்குது. மெயின் ரோட்டில் லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க. நம்ம போடாமலே வச்சுருந்தோம். டாக்குமெண்ட் சரியில்லை அப்படிங்கிறதுனால இந்த இடம் லீகலுக்கு ப்ராப்பராக நிற்கும். அதனால் எடுத்து லீகல் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவே போட்டிருக்கிறோம். நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது. 250 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஃபுல்லாகவே சுற்றி விவசாயம் தான் பண்ணுறாங்க. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஓகே தான். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம். ரோட்டு மேலே 2ஆவோ இல்லை 3ஆவோ பிரித்து வாங்கிக்கலாம். மெயின் ரோட்டு மேலே 7 ஏக்கராக கொடுப்பாங்க. பின்னாடி நீங்கள் சைடில் ரோடு போட்டு உங்களுக்கு எத்தனை ஏக்கர் தேவையோ அத்தனை பிரித்து வாங்கிக்கலாம். நல்ல இடம். கரெக்டாக சுரண்டையிலேருந்து ஒரு 15லேருந்து ஒரு 18 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். சுற்றி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. கீழ்ப்பக்கம் ஃபென்சிங் இருக்குது, மேல் பக்கம் ஃபென்சிங் இருக்குது. நம்மளுக்கு இடத்துக்கு மட்டும் ஃபென்சிங் போட்டால் போதும். சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா பக்கமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம விவசாயம் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லாயிருக்கும். பக்கத்து இடம் பாருங்கள். மண் நல்ல ரெட் சாயில், சரியான மண், நல்ல செம்மண். என்ன போட்டாலும் விளையும். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்மளால் லோ பட்ஜெட் கொடுக்க முடியலை, சில டாக்குமெண்ட் சரியில்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஏரியா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். இப்போ திரும்பி நல்ல டாக்குமெண்ட் இருக்கிறத பார்த்து போடுறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான். நல்ல செழிப்பான ஏரியா, நல்ல செழிப்பாகவே இருக்குது. ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 15 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க. 15 லட்ச ரூபாய்க்கு ரோட்டு மேலே இடம் கிடைக்காது. நீங்கள் பிரித்தே வாங்கிக்கலாம் இடம். என்ன பயிர் வேணாலும் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போட்டிங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்தில் ரேட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த ரேட்டு கிடையாது. இது மேல் பக்கம் எழுக அந்த பனைமரத்துலேயே வேலி போட்டு வச்சுருக்காங்க. நேரில் வரும்போது செக் பண்ணிக்கோங்க. மண் தான் பெரிய ஹைலைட்டு. நல்ல செம்மண். கீழ்ப்பக்கம் வேலி இருக்குது. எப்போவுமே செம்மண்ணில் தண்ணி நல்லா இனிப்பாக இருக்கும். நல்ல தண்ணி கிடைக்கும். 2வது செம்மண்ணில் என்ன போட்டாலும் விளையும். நீங்கள் சும்மா விதையை தூணாலே விளையும். அந்த அளவுக்கு மண், செம்மண் நல்லா சத்து நிறைஞ்ச மண். நல்லா இருக்குது. நீங்கள் ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை போடுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை ஃப்யூச்சரில் தேக்கு மரம், சந்தன மரம், இல்லை ஈட்டி, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ரெடி பண்ண நினச்சா கூட அதுக்கு ஏற்ற மண் தான். ஃப்யூச்சரில் இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்காது. நீங்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் 25 லட்ச ரூபாய்க்குள்ள இடமே கிடைக்காது தென்காசிக்குள்ளே. தென்காசி ஏரியாவை நிறைய பேர் விரும்பி வரீங்க. ஏரியா நல்லாயிருக்கும், தண்ணி பிரச்சனை கிடையாது, ஏரியா சேஃப்டி அப்படிங்கிறதுனால தென்காசி ரியல் எஸ்டேட்டில் நல்லா போயிட்டுருக்கு. நேரில் இடத்த பாருங்கள். எந்த ஜம்பிங்குமே கிடையாது, எந்த பாறைங்க எதுவுமே கிடையாது. நல்லா நீட்டாக தெளிவாக சமமாக இருக்குது இடம். விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல இடம். நம்ம பக்கத்தோட்டத்தை பார்த்தீங்கன்னா கொய்யாலேருந்து சப்போட்டாலேருந்து எல்லாமே போட்டிருக்காங்க. வேலிக்கு அந்த பக்கம் அவ்வளோ செழிப்பாக இருக்குது. வேலிக்கு இந்த பக்கம் சும்மா போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கலாம். நானே இந்த இடம் தான் பார்க்குறேன். இந்த ஏரியாவில் நெல் போடுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா செம்மண்ணில் நெல் போட்டு நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஒரு கிணறு போட்டு அவங்களும் இதே மாதிரி காலி இடம் வாங்கி கிணறு போட்டு ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இடத்துல கிணறு ஆல்ரெடி இருக்குது. போக ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் நெல் விளையாது. தண்ணி செழிப்பாக இருக்கிற ஏரியா தான் நம்ம நெல் விளைய வைக்க முடியும். பின்னாடி பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு. தென்னைக்கும் தண்ணி நல்லா இருந்தால் மட்டும்தான் தென்னை வளரும். அதனால் தண்ணி பிரச்சனை கிடையாது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இடத்துல கிணறும் இலவச மின்சாரமும் இருக்குது. அதனால் ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு கிணறை தூர் வாரிட்டிங்கன்னா சூப்பராகிடும். மொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 15 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஏக்கருக்கு. அதுவும் நெகோசியபிள் தான். ரேட்டு குறைச்சி பேசிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள். நேரில் வாங்க. ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி, இல்லை விற்கனாலும் சரிங்களா தொடர்பு. நன்றி.